ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு லிட்டில் ஸ்டோரி. ஒரு பெரிய படர்ந்த காடு. அந்த காட்டுக்குள்ளே பாட்டி ஒருத்தவங்க இருந்தாங்க. அந்த காட்டுக்குள்ளே எல்லா மிருகங்களும் இருக்கும். சிங்கம், புலி, ஓநாய், குதிரை, பறவைகள், எல்லா மயில், இப்போ எல்லாமே இருக்கும். பறவைகள் எல்லாமே அந்த காட்டுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த காட்டுக்குள்ளே வாழ்ந்துருக்கும்போது பாட்டி தான் அந்த காட்டுக்குள்ளே இருந்துட்டு இந்த மிருகங்களை எல்லாத்தையும் பாதுகாப்பாக பார்த்துருந்தாங்க. அந்த பாட்டி ஒன்றுமே பண்ணாது. அந்த மிருகங்கள் எதுவுமே பாட்டி ஒன்றும் பண்ணவே பண்ணாது பாட்டியை. அப்போ அந்த டைமில் பாட்டி அங்கே இருக்கவும் அந்த பாட்டி சுற்றி அந்த எல்லா மிருகங்களும் எந்த மிருகங்களும் எதுவும் வராத மாதிரி சுற்றி பயங்கர காடு. அந்த காடு ஃபுல்லாக வேலி, அவ்வளோ வேலி இருக்கும். வெளி மிருகங்கள் எதுவும் வரக்கூடாது, வெளியால் யாரும் வராத அளவுக்கு ஃபுல்லாக காடு சுற்றி ஃபுல்லாக வேலி இருக்கும் சுற்றி. அப்போ அந்த டைமில் ஒருத்தன் எப்படியோ உள்ளே பூந்துட்டான். ஒரு வேடம் ஒருத்தவங்க உள்ளே பூந்து வந்துட்டான் காட்டுக்குள்ளே. அவன் இருக்கிற இடம் ரொம்ப தூரம், 2-3 காடு தள்ளி தான் அவன் இருக்கான். அந்த காட்டுக்குள்ளே வந்துட்டான். உடனே அப்படியே போயிட்டுருக்கான். போக 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 மிருகங்கள் எதுவுமே இல்லை. அவன் பாட்டு போயிட்டே இருக்கான். போக 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 அந்த பாட்டி இருக்கிற இடம் வந்துச்சு. அந்த பாட்டி இருக்கிற இதையும் பார்க்கல. அவன் பாட்டு போயிட்டே இருக்கான். போயிட்டே இருக்கும்போது அப்போ என்னாச்சு, சத்தம் கேட்டுச்சு. சத்தம் கேட்டே இருந்துச்சு. ஒரு ஆள் நடக்கிற சத்தம் கேட்டே இருந்துச்சு அந்த பாட்டிக்கு. அப்போ நைட்டு. ஏன்னா பகலில் சத்தம் கேட்டுருந்துச்சு. அதனால பாட்டி எழுந்துச்சு பார்க்குது. யாரு தெரியலையே, சத்தம் கேட்டு இருக்க, ஒரு ஆள் நடமாட்ட மாதிரி கேட்குது, மிருகங்கள்லாம் அப்படி சத்தம் போடாத அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி எழுந்துச்சி. நைட்டு எப்படி ஒரு 12-1 மணி இருக்கும். எழுந்துச்சி நைட்டு ஜன்னல் வழியாக பார்க்குது. அந்த வேடம் ஒரு கையில் கத்தி எல்லாம் இந்த பறவைகள் பிடிக்கிறது, அம்பு இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கான். பாட்டி எட்டி பார்த்துச்சு. என்னடா இது, ஒரு புதுசாக ஒரு ஆள் உள்ளே வருது காட்டுக்குள்ளே எப்படி தான் வந்தான் தெரியல, எப்படி வந்தான் அடுத்து பாட்டி பார்த்துருந்துச்சு. இப்போ போக வேண்டாம், இப்போ போனோம்னா நம்மளை சாவடிச்சிருவான், இப்போ நம்ம போகக்கூடாது. காலையில் நம்ம பார்த்துட்டு போகலாம், யாருன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அது பாட்டு தூங்கிச்சு. அதனால இவன் போகிறான், வேட்டையும் போகிறான். எல்லா காட்டுக்குள்ளேயும் வரான். எந்த மிருகங்களுமே இல்லை, பறவைகள் இல்லை, எதுவும் இல்லை. அது தூங்கிட்டு இருக்கு. மிருகம், அந்த சிங்கம், புலி, கரடி எல்லாம் அது ரூமில் அப்படியே தங்கிட்டு இருக்கு. அதெல்லாம் தூங்கிச்சு. இந்த வேட்டையை மட்டும் அப்படியே போய் எல்லா பக்கம் போயிட்டு வரான். என்னடா ஒரு மிருகங்களோட காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு என்ன பண்ணான், நேராக அவன் ஒரு சின்ன இதில் ஒரு சின்ன முள் செடியெலாம் இருந்தது. அதை நைட்டு வெட்டி அது சின்ன ரூம் மாதிரி ஆக்கி அங்கேயே தங்கிட்டான் வேட்டையை. இதுக்கப்புறம் வெளில போகணுது, நீங்கள் எப்படி உள்ளே வந்துட்டு அந்த காட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இதுக்கு எல்லா மிருகங்களும் எல்லாம் பிடிச்சி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு உள்ளே தங்கிட்டான். அதெல்லாம் அது விடிஞ்சிச்சு. அதில் பாட்டி வருது, அப்படியே பாதியோட வருது. வந்தோன்னா ஒரு ஓனையை பார்க்குது பாட்டி. ஓனையை கேட்குது பாட்டி, ஓனே இது நேற்று நைட்டு நான் தூங்கிட்டு ஒரு சத்தம் கேட்டுச்சு. ஒரு எட்டி ஜன்னல் வழியாக பார்த்தேன். ஒரு ஆள் போயிட்டுருக்கோம். அது யார் எதுக்கு தெரில. அப்போ ரொம்ப போயிட்டான். நான் பாதியோட வந்தேன், கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் நானும் தூங்கிட்டேன். யார் என்னன்னு போய் பாரு, ஏன்னா புதுசாக ஒரு ஆள் இருக்கான், எதுக்குன்னு தெரில, எப்படி நம்ம காட்டுக்குள்ள வந்தோன்னு தெரில, போய் பாருங்க அப்படின்ச்சு. அதெல்லாம் ஓனை போய் பார்க்குறது கண்டுபிடிக்க முடியல. அந்த வந்துட்டான். இந்த ஓனை தேடி கண்டுபிடிச்சி, ஓனை தேடி கண்டுபிடிக்க முடியல. என்ன சொல்லுங்க நம்ம கண்டுபிடிக்க முடியல. அதில் பாட்டி சரி போட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அதெல்லாம் அந்த போனால் தேடி பார்த்தா எல்லாத்தையும் போய் எல்லாம் தேடி பார்க்குறான். பறவைகள் காணும், மிருகங்களும் எதுவுமே காணல. அவன் என்னடா இந்த காட்டுக்குள்ளே பெரிய அடர்ந்த காடு, நம்ம இருக்கிற காட்டுக்குள்ளே ஏதாவது சிட்டுக்குருவி கூட பறக்கும். இந்த காட்டுக்குள்ளே பெரிய படர்ந்த காட்டுக்குள்ளே வந்துட்டோம். ஒரு மிருகங்களும் காணும், பறவைகள் காணும், மயிலை காணும், அது காணும், இதை காணும், எதுவுமே காணுமே. ஏதோ நம்ம பிடிச்சி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகலாம் அந்த பிளானை வந்தோமே, ஒன்றுமே காணுமே அப்படின்னு நினச்சி மாடு தேடி வரான். சரின்னு சொல்லிட்டு அந்த பாட்டின்னு பிடிச்சி ஓனைன்னு சொல்லிட்டு ஓனையை தேடி போது கிடைக்கல. அப்புறம் நரி வந்துச்சு இந்த பாட்டிக்கிட்ட.
என்ன பாட்டி இங்கே என்ன இப்படி உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு. இல்லை, அது நைட்டு ஒரு காட்டுக்குள்ளே நம்ம காட்டுக்குள்ளே வந்து ஒரு வேட்டையை வந்துட்டான். அவன் தான் வந்து காட்டுக்குள்ளே நம்ம காட்டுக்குள்ளே பூந்துட்டான். எங்கே போனான்னு தெரில. ஓனை சொல்லிவிட்டேன். ஓனையை தேடி கண்டுபிடிச்சி கிடைக்கல. நீயாவது கண்டுபிடிச்சி கொடு அப்படின்னு சொல்லி நரி சொல்லுது. அப்படியே பாட்டி நான் கண்டுபிடிச்சி கொடுக்குறேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நரி போய் தேடுது. லாஸ்ட்டு என்ன போய் பார்க்குது, வேட்டை என்ன பண்ணுறான், அந்த மிருகங்கள்லாம் அந்த நரி எல்லா மிருகங்களும் வந்து தண்ணி குடிக்கிற இடம் இருக்குல்ல, பெரிய இடமா இருக்கும். அங்கே தண்ணி தான் எல்லா மிருகங்களும் சிங்கம் புலி யானை ஆறு எல்லாமே பெரிய ஆறுமா இருக்கும். அங்கே தான் தண்ணி குடிச்சிட்டு இருக்கும். அந்த இடத்துல போய் உட்காந்துட்டான் வேட்டை. இங்கே தான் வருவாங்க எப்படினாலும், எப்படி என்ன தான் சாப்பிட்டாலும் இங்கே வந்து தண்ணி குடிப்பாங்க சொல்லி உட்காந்துருக்கான். மறைஞ்சு உட்காந்துருக்கான். ஆமாம், மறைஞ்சு உட்காந்துருக்கான். அதெல்லாம் அப்போ கூட எதுவும் வரவே இல்லை, மிருகங்கள் எதுவுமே வரவே இல்லை. எல்லா மிருகமும் வந்து ஒழிச்சிட்டு இருக்கு. எல்லா சிங்கம் புலி எல்லா யானை எல்லாமே வந்து அந்த வேட்டையை உட்காந்துருந்து பார்த்துட்டு எல்லா மிருகங்களும் தண்ணி குடிக்காம மறைஞ்சு பார்த்துட்டு இருக்கு. என்னடா நம்ம காட்டுக்குள்ள புதுசாக வந்து உட்காந்துருக்கானேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்துட்டே இருக்கு. நீ எப்படா போவான், நம்ம பிடிக்க வந்திருக்கானா தெரியலையே, இது புதுசாக ஒருத்தன் வந்திருக்கானா அப்படின்னு சொல்லி எல்லா மிருகங்களும் பார்த்துட்டே இருக்கு. அந்த நான் வருது நரி ஓடி வந்து பார்க்குது. எல்லா காட்டுக்குள்ளேயும் போயிட்டு பார்த்துட்டு லாஸ்ட் வந்து இங்கே வந்து பார்க்குது. வேட்டையை உட்காந்துருக்க வந்து நேரம் பார்த்துட்டு குடுன்னு ஓடி பாட்டிட்டு போய் சொல்லிச்சு நரி. பாட்டி, அவன் வந்து அந்த வேட்டையை வந்து அந்த தண்ணி நம்ம எல்லா மிருகங்களுக்கும் தண்ணி குடிக்கிற இடத்துல வந்து உட்காந்துருக்கான். அவன் வேட்டையை எதுக்கு வந்திருக்கான் தெரியல பாட்டி, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குது. இல்லை, நீ பார்த்துக்கல, இது நான் பார்த்துக்கிறேன், அவன் எதுக்காக வந்திருக்கான்னு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாட்டி நீ உங்களோட தூங்கு, காலைல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிச்சு. அதெல்லாம் வந்து காலைல வந்து விழிஞ்சோடனே பாட்டி சொல்லிச்சு எல்லா மிருகங்களும் வாங்க சொல்லி எல்லாம் கூப்பிடுச்சு. சிங்கம் புலி எல்லா பறவைகள் எல்லாமே வந்துச்சு. ஒன்னாட்டு காட்டுக்குள்ளே எல்லாம் இருக்கிற பறவைகள் எல்லாமே மிருகங்கள் எல்லாமே வந்து பாட்டிகிட்ட வந்துச்சு. நம்ம காட்டுக்குள்ளே வந்து ஒரு வேட்டையை வந்து சுற்றிட்டு இருக்கோம், எதுக்காக வந்துக்கா தெரில, அது நீங்கள் வந்து ஆளாளு கண்டுபிடிக்கணும், என்ன பண்ணுறேன் எது பண்ணுறேன்னு போய் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிச்சு பாட்டி. அப்படியே பாட்டி சொல்லிட்டு எல்லா மிருகம் தனித்தனியாக போயிடுச்சு. சிங்கம் புலி எல்லாம் தனித்தனியாக போய் அந்த வேட்டையை என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்துருக்காங்க. அப்படியே தேடிட்டு இருக்கு. அப்போ என்ன பண்ணுச்சு, வந்து பாட்டி வந்து சொல்லிச்சு. அதெல்லாம் வந்து சிங்கராஜா வந்திருக்காரு, வேட்டையை பார்த்துட்டாரு. சிங்கராஜா தனியாக வந்து அந்த தண்ணி இருக்கிற இடத்துல இருந்துட்டு வந்துட்டாங்க. வந்து ஒரு சின்ன ஒரு காடு மாதிரி இருக்கும். அந்த காட்டுக்குள்ளே அந்த முழு செடியில் இருக்கும். அங்கே நின்று உள்ளே பார்த்துட்டே இருக்கான், மேலே பார்த்துட்டே இருக்கான், பறவைகளை பிடிக்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அந்த சிங்கம் வந்து அப்படி ஒன்று சத்தம் பிடிச்சி. அதனால வந்து சிங்கத்தை பார்த்தோன்னா அவனுக்கு பயந்துட்டாங்க வேட்டையை. ஏன்னா அந்த காட்டுக்குள்ளே ஒன்றுமே இல்லாமல் பறவைகள் எதுவுமே இல்லையே, நம்ம அவ்வளோ நேரம் தண்ணிக்கிட்ட உட்காந்துருந்தோமே, ஒரு பறவைகள் எதுவுமே இல்லையே, இப்போ சிங்கம் வந்து நிற்குத, என்ன பண்ணுறது அப்படின்னு கத்துது சிங்கம். அதில் மிரண்டு போய் இருக்காங்க. அந்த பாட்டி வேட்டையை பார்த்தாச்சுன்னா எனக்கு வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிச்சுல பாட்டி. அதெல்லாம் வந்து வேட்டைன்ற சிங்கம் கேட்குது, நீ எதுக்கு வந்திருக்க அந்த காட்டுக்குள்ளே, எதுக்கு வந்திருக்க அப்படின்னு. இல்லை சிங்கராஜா, நான் வந்து காட்டுக்கு வந்து பறவைகளை பிடிக்க தான் வந்திருக்கேனா, உங்களை எதுவும் நான் பிடிக்கிற வரல அப்படின்னு. அது வந்து நீங்கள் வந்து யார்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த வேட்டை சொல்கிறேன் அந்த சிங்கராஜாட்ட. நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். அப்புறம் வந்து சிங்கராஜா வந்து வேட்டை சொல்லிச்சு, நீ வந்து இந்த காட்டுக்குள்ளே வந்திருக்க, எதுக்காக வந்திருக்க சிங்கராஜா கேட்குது. நான் வந்து பறவைகள் எல்லாம் பிடிக்க தான் வந்திருக்கேன், நான் வந்து வேறு ஒன்றும் பண்ணதுக்கு வரல, நீ எப்படி வந்த அப்படின்னு. அந்த காட்டுக்குள்ளேருந்து அந்த வேலிக்குள்ளேருந்து பூந்துக்குள்ளே வந்துட்டேனா, எங்கள் காட்டுக்குள்ளே வந்து இந்த மிருகங்கள் எதுவுமே கிடையாது, பறவைகள் எதுவுமே கிடையாது. எங்கள் காடு வந்து 2-3 காடு தாண்டி தான் எங்கள் வீடே இருக்குது. நாங்களும் குடிசை மாதிரி தான் போட்டுருக்கோம். இந்த காட்டுக்குள்ளே தான் எல்லா பறவைகளும் மிருகங்களும் எல்லாமே இருக்க சொன்னாங்க, அதனால இந்த காட்டுக்குள்ளே வந்தேன் அப்படின்னு சொல்லி வேட்டை சொல்கிறேன் சிங்கத்துக்கிட்ட. அப்படியா, சரி, இப்போ நான் வந்து இந்த காட்டுக்குள்ளே வந்திருக்கேன், எல்லோரும் பார்த்துட்டாங்க, நீங்களும் எல்லாம் பார்த்துட்டீங்க, ஆனால் வந்து எதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லி யாரும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி சிங்கத்துக்கு சொல்கிறான் வேட்டையை.
நான் சொல்ல மாட்டேன். ஆனால் எனக்கு என்ன உதவி பண்ணுவீங்க, எனக்கு எனக்கு எதாவது செய்யுங்க, இதில் எனக்கு என்ன லாபம், எனக்கு என்ன லாபம் அப்படின்னு சொல்லி சிங்கி கேட்குது. உனக்கு என்ன வேணும் அப்படின்னு. எனக்கு ரொம்ப நாள் மான்லாம் சாப்பிட்ணுன்னு ஆசை. இந்த பாட்டி தான் ஒத்துக்கவே மாட்டுது. பாட்டி தான் வந்து இந்த காட்டை வந்து அவ்வளோ இதாக அழகாக வச்சுருக்கு காட்டை. எந்த மிருகங்களும் வந்து நல்லபடியாக இருக்கணும், யாரும் எதையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி அவ்வளோ கட்டுப்பாடாக இருக்குது பாட்டி. எனக்கு வந்து ரொம்ப நாள் இந்த மான் ஆடுலாம் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது. எனக்கு ஏதோ நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நீங்கள் எல்லா பறவைகளும் பிடிங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சிங்கம் கேட்குது. அப்படியா, சரி சொல்லி நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன். எனக்கு எல்லாமே பறவைகள்லாம் பிடிச்சி நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு. நீங்கள் பறவைகளை எடுத்துக்கங்க, எனக்கு வந்து ஆடு மாடு எல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி சிங்கம் கேட்குது. சரி நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி பேசி முடிச்சிட்டாங்க. அடுத்த நாள் வந்து இந்த கதையோட தொடர்ச்சி வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இது எங்களோட ஒரு சின்ன முயற்சி.